உட்கார்றேன். அதாவது இந்த பிரெயின் ஃபீவர் அட்டாக்னால என்ன ஆச்சுன்னா நல்ல மெமரி லேப்ஸ், யார் என்ன சொன்னாலும் புரியாது. நல்லா பழகினவங்களை பார்த்தாலே இவங்களை எங்கேயோ பார்த்துருக்குமேன்னு தெரியும், ஆனால் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி இருந்தது. அப்போ அருள்வாக்குக்கு போனபோது அம்மா சொன்னாங்க, இப்போ நான் என்ன சொன்னாலும் உன் மனசில் பதியாது, நீ பாலகன்ட்ட போய் பாத பூஜை பண்ணி மருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அம்மா ஆனால் மருந்து சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கங்கிறது சத்தியமாக விளக்கவே இல்லை. அப்படியே கேட்டுட்டு வந்துட்டு அடுத்த நாள் பாத பூஜைக்கு போயிட்டு, அம்மா நேற்று நீங்கள் அருள்வாக்கில் மருந்து சொன்னீங்க, ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன சொன்னேன் சொல்லு, என்ன மருந்து சொன்னேன் சொல்லு சொல்லு, என்ன சொன்னேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படியே அம்மா என் கண்ணை பார்த்து கொண்டு தீட்சண்யமான ஒரு பார்வை, அந்த தெய்வீக பார்வை, அந்த ஒரு சொல்ல 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 அது அப்படியே என்னுடைய மனசுல பாஞ்சு, அம்மா நேற்று சுக்குன்னு சொன்னீங்கம்மா, எப்படி ஞாபகப்படுத்திடுறாங்கப்பா அந்த பார்வையில. அம்மா சொன்னது, அம்மா நீங்க சுக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே சுக்கு, மிளகு, திப்பிலி, புதினா, கொத்தமல்லி, நாட்டு சக்கரை போட்டு ஒரு கஷாயம், அத்திப்பழம், லாம்பழம், பேரிக்காய், நெல்லிக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிடணும், எல்லாம் வரிசையா சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா சொன்ன அந்த நேரத்துல எனக்கு 1.5 வயசுலேருந்து எனக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில நடந்ததுன்னு அந்த நிமிஷத்துல எனக்கு அந்த ஞாபக சக்தியை அம்மா கொடுத்து விட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டது, விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டது மெய்ஞானம். இந்த அனுபவங்கிறது எனக்கு அப்பதான் என்னென்னலாம் நடந்ததுன்னு அந்த ஒரு கணம் அம்மா என்னை பார்த்து சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்ல வைக்கிற அதே நேரத்துல இந்த ஞாபக சக்தியையும் எனக்கு கொடுத்து விட்டார். மருந்து சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. 2001, 2002, 2003 ஓரளவு நல்லா போச்சு. மறுபடியும் 2004 ஆச்சாரிய பீட அபிஷேகம் நடைபெற்று 25 ஆண்டு காலம் முடிவுற்றது. அதுக்காக நம்ம ஆன்மீக மண்டபத்தில் கனகாபிஷேகம், சொர்ணாபிஷேகம்னு ஒரே கோலாகலமாக இருந்தது. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இது ஏப்ரல் 14 நடந்தது, வருஷப்பிறப்பு அன்னைக்கு. நானே 8ஆம் தேதி அம்மாட்ட வரேன், பாத பூஜை பண்ணுறேன். அம்மா எனக்கு பழையபடி தலைவலி வர மாதிரி இருக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடுச்சோன்னு பயமாக இருக்குது, அம்மா மருந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அம்மா சொல்கிறாங்க, இந்த மண்ணை மிதித்து விட்டாய், அம்மா உனக்கு சக்தியை கொடுத்துட்டா. ஏறினதெல்லாம் இறங்குது. எப்படி ஏறினதெல்லாம் இறங்குது, இந்த மண்ணை மிதிச்சுட்ட, அம்மா உனக்கு சக்தியை கொடுத்துட்டா. இந்த இடத்துல வலி வரும்போதெல்லாம் ஒத்தடம் போடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, வலி வரும்போது தானே ஒத்தடம் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாட்டு தீவனம் விற்கிற கடையில் தான் இந்த தவிடு, பெரிய தவிடு, ஒத்தடம் போடுற தவிடு கிடைக்கும். அங்கே போயிட்டு ஒரு 2 கிலோ மொத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு, வலி வரும்போது நம்ம ஒத்தடம் போட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த ஒத்தடம் போட்ட உடனே அப்படி ஒரு ரிலீஃப், அந்த வலி அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. அப்பாடா அப்படின்னு நினச்சேன். அடுத்த அரை மணி நேரத்தில் 2 பேர் கிங்கரர்கள் இந்த தோளில் ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு வலி, வேதனை அப்படியே வெயிட்டாக இருக்கு, முடியவே இல்லை. என்னடா அது அப்படின்ட்டு மறுபடியும் போய் அந்த கோதுமை தவிட வறுத்து ஒத்தடம் போடுறேன். உடனே இறங்கிருச்சு. பார்த்தா ஒரு 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒத்தடம் போடுற மாதிரி இருக்கு. இந்த 2 கிலோலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு 15 கிலோ கொடுத்துருங்க அப்படின்ட்டு. என்னால் ஒரு தடவையும் கடைக்கு வர முடியாதுன்னு அந்த ஆள் என்னை இறங்க பார்க்குறாரு. ஏம்மா இது நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்களா, இது ஒத்தடம் தான் போடுறீங்களா, 15 கிலோ எதுக்குன்னாரு. நம்ம அவஸ்தை நமக்கு தெரியும், அதனால் நீங்கள் கொடுங்க ஐயான்னு வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டு ஒத்தடம் அவ்வளோ. ஆனால் ஒத்தடம் போட போட வலி இறங்கும். எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அம்மா என்னம்மா அது எங்கேயுமே வெளியில் போக முடியல. எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் அம்மாவை கூப்பிட்டா வரமாட்டா, கையில் ஒரு இரும்பு சட்டி, ஜல்லிக்கரண்டி, தவிடு இதோட தான் சுற்றிட்டு பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. பக்கத்தில் இருக்கிற கடையை கூட போக முடியாது. ஏன்னா எங்கேனாலும் அரை மணி நேரம் தான், அதுக்குள்ளார அந்த வலி வந்துடும்.
அந்த ஒரு வாரம் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆன்மீக மண்டபத்துக்கு 14ஆம் தேதி வரணும். அம்மாவுக்கு கனகாபிஷேகம் நடக்க போகுது. எனக்கா பயம், வீட்டிலேருந்து ஒத்தடம் போட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் இங்கே வந்து மருவத்தூரில் வந்து எப்படி ஒத்தடம் போடுறது அப்படின்ட்டு நல்லா 7 தடவை ஒத்தடம் போட்டுட்டு வந்தாச்சு. இங்கே வந்தால் வர 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 அப்படியே வலி வர ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய மறைந்த நம்முடைய சித்தர்பீட புலவர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டி. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, எங்களுக்கு முழு துணையாக இருந்து எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், என்னால் முடியவே இல்லை, ரொம்ப வலிக்குது, நான் வந்து எப்படி இருந்தாலும் இதை பண்ணியும் ஆகணும், என்ன பண்ணுறதுனே புரியலன்னு. அவர் உடனே என்ன சொன்னார், எப்பேற்பட்ட வலிக்கும் நிவாரண தியானம், இங்கேயே அப்படியே உட்காந்துருன்ட்டார். ஆன்மீக மண்டபத்திலேயே ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். எனக்கு தியானம்லாம் வரவே வராது. ஆனால் சொல்கிறாரு வேறு வழியே இல்லை. சரின்ட்டு அப்படியே உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காரு, அம்மா பார்த்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலைமை தெரிந்து அருள் நிலையில் அம்மா அப்படியே, நான் வீட்டில் ஒரு சிகப்பு துணி தான் வச்சுருப்பேன் அந்த ஒத்தடம் போடுறதுக்கு, அப்படியே பக்கத்தில் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அப்படியே சூடு, அந்த சூடு எனக்கு வந்து உணர முடியுது. அப்படியே கண்ணை திறக்க முடியல. ஆனால் அம்மா பக்கத்தில் வேப்பிலையோட அந்த சிகப்பு துணியை வச்சு கொடுக்குறாங்கங்கிறத என்னால் உணர முடிந்தது. சக்திகளே, வலி இல்லை. எப்போ வீட்டுக்கு போகிற வரைக்கும் வலி கிடையாது. வீட்டுக்கு போகிற வரைக்கும் அப்பாடா இதோட விட்டுச்சு, ஏன்னா அம்மாவே நம்மளுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டாங்க, இனிமேல் அந்த வலி வரவே வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே குதிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்தது பாருங்க வலி. ஐயோ போச்சு, பழைய குருடி கதவை திரடின்னு மறுபடியும் நம்ம வந்து இந்த தவிடு ஜல்லிக்கரடின்னு சுற்றிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு விடிவு காலமே கிடையாதான்னு ஒரு வாரம் ஓடிச்சு. அப்படியே தான். அப்போது என்ன பண்ண, ஒரு நாள் தாங்கவே முடியல, அழுகையே வந்துருச்சு. என்னம்மா இது, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை, என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே படுத்து தூங்கி போயிட்டேன். அப்போது கனவு வருது. கனவுல நம்ம பழைய மகளிர் அறநிலை அந்த இடத்துல படி இருக்கும், இப்போ இருக்கிற லட்டு கடைக்கு பக்கத்தில், அங்கே நான் நின்றுட்டு இருக்கேன். நம்முடைய குருபிரானவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட கையில் தீபாராதனை தட்டோட வந்து கருவறைக்குள்ளே போகிறவங்க, நம்ம கருவறை அம்மாவுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய துவாரபாலகி அதுக்கிட்ட அந்த தீபாராதனை தட்டை அப்படி காமிச்சிட்டு ஏதோ சொல்கிறாங்க. ஏதோ முழுமுழுன்னு சொல்கிற மாதிரி தெரியுது, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சொன்ன உடனே அது உடனே கண்ணை திறக்குது. கண்ணை திறந்துட்டு நாக்கு நீட்டுது. நாக்கை நீட்டினோடனே பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு அப்படியே பாம்பு, இந்த 2 விரக்கடை இருந்தால் எவ்வளோ இருக்கும், அது அவ்வளோதான் இருக்குது அந்த பாம்பு. அது அப்படியே என்னை பார்த்து வருது. எனக்கா ஒரே பயம், ஐயோ பாம்பு வருதுன்னு கத்துறேன். என் பக்கத்தில் நிற்கிறவங்களாம் யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க கண்ணுக்குள்ள நான் கத்துறதே கேட்கலையா, இந்த பாம்பை பார்க்கலையா, ஒன்றுமே புரியல. பாம்பு வருது என்கிட்ட தான் வருதுன்னு கத்துறேன், யாரும் கண்டுக்கல. அந்த பாம்பு நேராக வந்து முடிய தூக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அம்மா வந்து வலி வரும்போதெல்லாம் அந்த இடத்துல முடிய தூக்கிட்டு இந்த இடத்துல ஒத்தடம் போடுன்னாங்க. அதே மாதிரி அந்த பாம்பு வந்து முடிய தூக்குன்னு சொல்லிட்டு இந்த பிடரையில் அப்படியே சுருண்டுருச்சு. எனக்கு ஒரே பயம், ஐயோ பிடரையில் பாம்பு இருக்குது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே, பயந்துகிட்டே இருக்கேன். 5 நிமிடங்கள். அதுக்கப்புறம் இந்த பாம்பை காணும். பாடா பாம்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய யானைக்கால் சைஸுக்கு ஒரு பாம்பு. அந்த பாம்பு தோலெல்லாம் கருகி அப்படியே அங்கங்கே ரத்தமாக வந்த மாதிரி இருக்கும். அப்படியே நெருப்பில் போட்டு வாட்டினால் எப்படி இருக்கும் அது மாதிரி கருகி போய் இறந்து போன ஒரு மிகப்பெரிய பாம்பை 20 ஆண் செவ்வாடை தொண்டர்கள் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. அப்போ தூக்கி கொண்டு போய் போடும்போது நான் சொல்றேன், இந்த பாம்பு தான் இந்த பிடரியில் வந்து அமர்ந்ததுன்னு அதை பார்த்து நான் சொல்றேன். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த துவாரபாலகி கிட்ட அம்மா சொல்றாங்க, அது நான் கண்ணை திறந்து பார்த்து நாக்கை நீட்டி என்னுடைய பிடரியிலே வந்து அமர்ந்து
அத்துணை விஷத்தையும் எடுத்து அது அப்படியே அந்த இடத்துல வந்து இறந்து போனது போல ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் கடைசியா நான் ஒத்தடம் போட்ட நாள். அம்மாவிடம் அழுது வேண்டியதற்காக இது மாதிரி ஒரு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒத்தடமே போடலை சக்திகளே. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். இது யாரால முடியும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லும் போதுதான் அம்மாவினுடைய சக்தி நமக்கு புரியும். அம்மா எப்பேற்பட்ட மூல பரம்பொருள், எப்பேற்பட்ட தெய்வம். அம்மா வாயை திறந்து நான் அப்படி நான் இப்படி அதெல்லாம் சொல்லவே சொல்லாது. எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க, அப்படி பார்த்துக்கிறேங்க. அம்மா என்னைக்காவது வந்து மேடை ஏறி பேசி நான் அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நாம தான் பேசுவோம். அம்மா எனக்கு இதை பண்ணியிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சித்தாடல் நடந்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதத்தை அம்மா நடத்தியிருக்காங்க, இதை தான் அம்மா எதிர்பார்த்தாங்க. இதை நீ சொல்லு, இதை நீ சொன்னாலே போகிறோம், நான் யாருங்கிறத இந்த உலகம் புரிந்து கொள்ளும்னாங்க. நிச்சயமாக இதை சொல்லும் பொழுது அம்மா யார் என்ற உணர்வு கண்டிப்பாக எல்லோருக்கும் வரும். ஸோ இந்த ஒத்தடம் போடுறதெல்லாம் நின்று போச்சு. அப்பாடா இனிமேல் பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு 2004 அதோட போச்சு. ஒரு வருஷ காலம்தான். 2005 மறுபடி என்னாச்சு? 2005 நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக அம்மா மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் போட்டு நல்லா அது பாட்டு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தது. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் கனவுல அம்மா வந்து குரு அம்மா அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். திருப்பதி அம்மா அவர்களை அழைத்து இங்கே பாரு பாரதி வந்திருக்கு, அதுக்கு சாப்பாடு போடுன்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கேயே பக்கத்தில் கீழே ஒரு தட்டு வச்சு திருப்பதி அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நான் சாப்பிட்றேன். அப்போ வந்து ஒரு முருங்கைக்காய் துண்டை வந்து தூக்கி அம்மா வந்து அந்த தட்டில் போடுறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், ஐயோ இந்த அம்மா தினமும் இப்படி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், உனக்கு தான் புரியல, நான் மனசில் நினச்சதை அப்படியே சொல்கிறாங்க. இதோட கனவு முடிஞ்சிருச்சு. எனக்கு ஏன் இந்த கனவு வந்ததுன்னு புரியல. அப்போது இந்த நம்ம பழைய திருமண மண்டபத்தில் வந்து சோமசுந்தரம் சக்தி ஒரு தியான மண்டபத்தில் தாத்தா இருந்தார். அவரிடம் நல்லா பேசிகிட்டு இருப்பேன். அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஆனால் இந்த முருங்கைக்காய் வந்து அயன், எனக்கு வந்து இப்போ அயன் கண்டென்ட் நல்லா இருக்குது. அதனால இப்போ இந்த முருங்கைக்காய் அம்மா கொடுத்துருக்காங்கங்கும் போது எனக்கு வந்து யோசனை வருது, இது எதுக்காக இந்த கனவு வந்தது. அவர் என்ன சொன்னார், அது எதுக்காக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீ என்ன பண்ண, வியாழக்கிழமை குரு நாள் அன்னைக்கு நாளே மேடையெல்லாம் தொடச்சி குக்கர்லாம் விளக்கி நல்லா தொடச்சி கிடச்சி காலம்பரை எழுந்திரிச்சு குடிச்சு சுத்தமாக முருங்கைக்காய் வர மாதிரி, முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் வத்த குழம்பு, முருங்கைக்காய் கூட்டு, ஏதோ ஒன்று முருங்கைக்காய் வர மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு பச்சரிசி சாதம் வச்சு முதல்ல குரு பிரானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அம்மா வந்து சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால நீ அது மாதிரி பண்ணுனாரு. ஒரு 3 வாரம் பண்ணேன். வியாழக்கிழமை அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த ஒரு வியாழக்கிழமை வந்து 3வது வாரம் வியாழக்கிழமை கனவு வருது. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன். ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பையன், ஒரு 20-22 வயசு பையன், பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு என்கிட்ட வந்து, அக்கா உங்களுக்கு 4 யூனிட் ரத்தம் ஏற்றியாச்சுக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து அந்த பழைய காலத்தில் இருக்கிற பாட்டில் மாதிரி இல்லை, இந்த நம்ம ஒத்தடம் போடுறதுக்கு இருக்கிற பவுச் மாதிரி இருக்குது. என்னது இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த கனவு முடிஞ்சிருச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஐயோ இது என்ன ஹாஸ்பிட்டல் கனவெல்லாம் வருதுன்னு. அடுத்த 1 வாரத்திற்குள்ளாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பெரும்பாடல அவஸ்தைப்பட்ட சக்திகளே, தாங்க முடியாத அவஸ்தை. அப்போ கடன்னு பிளட் கவுண்டெல்லாம் இறங்கி 5.7 வந்துருச்சு. மலர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நித்யா ராமமூர்த்தி கிட்ட
போனோடனே டிஎன்சி பண்ணுறதுக்கு கூட பிளட் இல்லை, 4 யூனிட் ரத்தம் ஏற்றிட்டு வாங்க டிஎன்சி பண்ணலான்ட்டாங்க. ரத்தம் ஏற்றுறதுக்கு போனால் கனவுல பார்த்த அதே பையன் தான் அங்கே இருந்தான். அப்போ எப்படி இருக்கும், ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. அக்கா உங்களுக்கு வந்து 4 யூனிட் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் ஏற்ற முடியும், நீங்கள் டெய்லி வந்து எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் அடையாளம் இருக்கேன், டெய்லி வந்து ஏற்றிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த பையன்கிட்ட கேட்குறேன், இந்த பாட்டில் வந்து இப்போ பாட்டிலில் வருதா ரத்தம், இப்போ பாட்டிலெலாம் கிடையாது, இந்த மாதிரி பவுச்சில் தான் இப்போ ரத்தம் வருது. அதை கூட கனவுல அம்மா காமிச்சாங்க. எனக்கு தெரியாது இந்த மாதிரி பவுச்சில் மாற்றிட்டாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது அது முடிஞ்சிருச்சு. ஸோ 4 யூனிட் ஏற்றிட்டு அவங்க பார்த்துட்டு நோ சிஸ்ட் நோ ஃபைப்ராய்ட்ஸ், ஆனாலும் உங்களுக்கு வந்து இது நிற்கவே இல்லை, அதனால் நீங்கள் யூட்ரஸை எடுத்துருங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். ஐயோ மறுபடியும் ஹாஸ்பிட்டலா அப்படின்ட்டு அம்மாட்ட வந்துடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்காரர் கத்துறாரு, என்ன எல்லாத்துக்கும் போகணும்னு, ஒரு டாக்டர்கிட்டையும் போகக்கூடாது, டாக்டர் ஒன்று சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னே வச்சிருக்கேன் நீ அப்படின்னு. நான் டாக்டர் சொல்கிறத கேட்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்கேன்னு எங்கள் அம்மா சொல்லணும், அதனால் நான் அம்மாட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அன்னைக்கு நான் கிளம்ப போகிறேன். அம்மாட்ட பாத பூஜைக்கு கிளம்பி வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அன்னைக்கு காலையில் விடிய காலையில் நம்ம குருபிரான் அவர்கள் அந்த அருட்கூடத்தில் இந்த துளசிக்கு வந்து தீபாராதனை காமிப்பாங்க. அந்த செடி அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய வால் இருக்கும் பின்னாடி. அந்த வால் வந்து இல்லை, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மண் ரோடு, கனவுல பெரிய மண் ரோடு. அந்த மண் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒளிக்கற்றை, இப்போ கண்ணுலேருந்து அந்த ஒளிக்கற்றை வரும் இல்லையா, அது மாதிரி அந்த இடத்துலேருந்து அப்படியே வருது. நான் வந்து அருட்கூடத்தில் நின்றுட்டுருக்கேன் பாத பூஜைக்கு, கூட நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. நேராக வந்து அப்படியே வயிற்றில் இறங்கிருக்கு. வயிற்றில் இறங்கினோன்னா அதனுடைய தீச்சரியத்தை தாங்க முடியாமல் நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறேன். அப்போது அந்த ஒளிக்கற்றை வயிற்றில் இறங்கினோடனே மயக்கம் போட்டு விழுந்தோடனே எல்லா சக்திகளும் போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே அம்மா வந்து ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், தீர்த்தம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த கனவை பார்த்த உடனே அம்மா நம்மை காப்பாற்றி கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதே மாதிரி பாத பூஜையில் அம்மா எனக்கு மருந்து கொடுத்து சிகிச்சை இல்லாமலேயே என்னை குணப்படுத்தினார்கள். யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மருந்து கொடுத்தார்கள். இப்பொழுது குரு பீடத்திலே நம்முடைய குருபிரானுக்கு அபிஷேகம் நடக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும். குருதான் நமக்கு எல்லாமே. மாதா பிதா குரு தெய்வம், குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம். அதனால தயவு அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.